ஹலோ ஃபோக்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சின்னதாக ஒரு வீடியோ எதை பற்றினா கண்டென்ட் க்ரியேஷன் பற்றி. ஆக்சுவலாக கண்டென்ட் க்ரியேஷன்னா என்ன, ஒரு கண்டென்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு நியூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எஜுகேஷன் பர்பஸை சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு கேமிங் நடக்குது, அந்த கேமிங் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அதை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க தெரியுமா, டாபிக் பை டாப்பிக்காக. ஸோ அதுதான் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு கண்டென்ட் க்ரியேஷனே எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டென்ட் க்ரியேஷனில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஸோ நீங்கள் எப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டும் சரி, உங்களுடைய தாட் ப்ராசஸும் சரி, உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியும் சரி, இது எல்லாமே நல்லா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கணும்னா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம், இந்த விஷயம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதுனால. ஏன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணணும், அதை ஒரு அனலைஸ் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதணும். அப்புறமா தான் மற்றவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியும், சொல்லி அதை மற்றவங்களுக்கு எடுத்து புரிய வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனுடைய ஒரு மெயின் அஜெண்டாவே. இப்படி தான் இது ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போக முடியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேக்ஸாக இருக்கட்டும், அவங்க படித்து முடித்ததுக்கப்புறமா அவங்க படித்து முடித்ததை இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ண சொல்லுங்கள், ஒரு வீடியோவாக எடுத்து க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு வீடியோவாக அவங்க க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க படித்த கான்செப்ட் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ அது எப்படின்னா, ஒன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டென்ட்டை அவங்களுக்கு நீங்கள் போட்டு காமிச்சு அவங்க எங்கெங்கே தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னா இந்த இடத்த ஏன் தப்பாக சொன்னாங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட காமிச்சு அவங்கள சரி செய்ய முடியும், அவங்கள திருத்திக்க முடியும். ஸோ அதுக்கும் இது ரொம்ப விதமாக உதவும். ப்ளஸ் உங்களுடைய பசங்க வந்து அவங்க படித்ததை வந்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது அதை நீங்கள் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணுங்கள். அதை வந்து இன்னொரு பசங்க பார்ப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தேவைப்படுற இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற பலராக இருக்கட்டும். அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். இந்த விஷயம் புரிஞ்சிட்டுனாவே நமக்கு சக்ஸஸ். பார்க்குறவங்களுக்கே புரிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லி கொடுக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி நம்ம பசங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு அந்த பயப்படுற தன்மை வந்து போயிடும். ஒருத்தவங்க முன்னாடி எப்பட்றா நம்ம இந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது, நம்ம எப்பட்றா எடுத்து சொல்கிறது, ஏதாவது தப்பு வருமோ அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனால. ஏன்னா அவங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பழகிட்டாங்கன்னா அந்த பயம் இருக்காது. இன்றைக்கி ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு செமினார் எடுக்க சொன்னாலோ, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொன்னாலோ அவங்க போய் தைரியமாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனால. ஸோ அது இல்லாமல் அவங்க படித்த கான்செப்டை மறக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப நாள் நினச்சி நிற்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணும்போது. மூணாவதாக வந்து இந்த நீங்கள் அவங்க க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டை யாருமே வந்து பார்க்கலனாலும் அவங்க கவலைப்படவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர்றது வந்து நம்ம செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும், நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, மற்றவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்ம பசங்களை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மில், யூடியூப் பிளாட்ஃபார்மில் இந்த கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கண்டென்ட் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வியூஸு இந்த மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாலே அவங்க டெஃபினட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுற வீடியோவை போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க தாராளமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லா வகையிலையும் நமக்கு பெனிஃபிட் தான்.
நாலாவதாக வந்துட்டு இந்த வீடியோவை முன்னாடியே சொன்ன மாதிரி யாருமே பார்க்கலனாலும் நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்மில் வந்து எல்லா ஏஜ் ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நீங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இவங்க தான் இல்லை இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பசங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கதையே சொல்கிறாங்கன்னா அந்த கதையை வந்து ஒரு குழந்தையும் கேட்கும், ஒரு மிடில் ஏஜ் பசங்களும் கேட்பாங்க, ஒரு வயசானவங்களும் கேட்பாங்க. வயசானவங்க கேட்குறவருடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும், இந்த குழந்தை பாரு எவ்வளோ அழகாக சொல்லுது, எவ்வளோ அழகாக கதை சொல்லுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கேட்பாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து நம்மள மாதிரி ஒரு குழந்தை எப்படி அழகாக பேசுது, எவ்வளோ விஷயம் எவ்வளோ சூப்பராக ஒரு கதையை சொல்லுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயும் பார்ப்பாங்க. ஸோ இதோடைய மெயின் பெனிஃபிட் என்னென்னா எல்லா விதமான ஏஜ் கேட்டகரிஸும் பார்ப்பாங்க. ஸோ இன்னொன்று அஞ்சாவதாக என்ன சொல்லலாம்னா, இது வந்து மணி ஃபோக்கஸ் தான் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ இதோடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதை பற்றி ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இதை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது தான் வந்து நம்மளும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக முடியும். ப்ளஸ் மக்கள்கிட்டேயும் நம்ம ரீச் ஆகும். ஓரளவுக்கு ஒரு ரீச் அண்ட் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பப்ளிசிட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து யூடியூப் மூலயமா மணி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஸோ இது ஒரு மெயின் கான்செப்ட் கண்டென்ட் க்ரியேஷனில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அஞ்சாவதாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் யூசேஜ். இந்த இன்டர்நெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க பசங்கள்லாம் இந்த இன்டர்நெட்டை வந்து அதிகமாக கேம் விளையாடுறதுக்கும், இல்லை மூவிஸ் பார்க்குறதுக்கும், இல்லை யூடியூப்ஸ் பார்க்குறதுக்கும், இல்லை இந்த மாதிரி சர்ஃப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கும், ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கும் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்டர்நெட்டுடைய மெயின் பர்பஸே வந்து ஒரு மணி எப்படி ஜென்ரேட் பண்ணணும், ஒரு ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ இன்டர்நெட்டுடைய மெயின் பர்பஸ் வந்து இதுவாக தான் இருக்கணுமே தவிர இதெல்லாம் செகண்டரியாக தான் இருக்கணும். படம் பார்க்குறது, இந்த மாதிரி கேம் விளையாடுறதுலாம். ஸோ இதை வந்து நம்ம பசங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இன்டர்நெட் இப்போ வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குதுன்னா அந்த இன்டர்நெட்டை வச்சுட்டு நம்மளால் எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் க்ரியேட் பண்ண முடியும், எல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக மூவ் பண்ண முடியுன்றது வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம பசங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும். ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதான் சொல்ல வருது, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது டெஃபினட்டாக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்களே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மெயினாக உங்களுடைய கிளாரிட்டி, திங்கிங் ப்ராசஸ் இது எல்லாமே ஒரு அலைன்டாக இருக்கும். கரெக்டாக சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதில் ஒரு சின்ன பார்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் எதாவது நீங்கள் சொல்லணுன்னா கீழே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.